சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மூங்கில் ஊரணி அருகே இலங்கை அகதி முகாமைச் சேர்ந்த நபர் மீது மர்ம கும்பல் சரமாரி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. மானாமதுரை இலங்கை அகதி முகாமைச் சேர்ந்த செல்லத்துறை மகன் ஜெயேந்திரன் என்பவர் வீட்டில் இருந்த பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத 3 நபர்கள் அவரை தாக்கியுள்ளனர். பின்னர் அரிவாளால் சரமாரியாக தாக்கியதில் ஜெயேந்திரனுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்ததை அடுத்து தாக்கியவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றதாக தெரிகிறது. காயமடைந்த ஜெயேந்திரனை உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் மானாமதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மானாமதுரை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து தாக்குதல் நடத்திய நபர்கள் யார், எதற்காக இந்த தாக்குதல் நடந்தது என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். மது போதையில் ஏற்பட்ட தகராறா அல்லது முன் விரோதம் காரணமாக இந்த தாக்குதல் நடந்ததா என்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மர்ம நபர்களை பிடிக்க தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர்.